அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய நேரத்தில் தெரியாதனமை யார் மேலேயாவது இடிச்சிரும், தெரியாதனமை யாரையாவது நம்மளுடைய கால் பற்றும் அல்லது நம்மளுடைய கை பற்றும். உடனே என்ன செய்வோம்? ஒரு சில நபர்கள் அவர்கள்ட்ட சாரி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில நபர்கள் அவர்களை தொட்டு முத்தம் கொடுப்பாங்க, அந்த மன்னிப்பு கேட்கும் முகமாக. இன்னும் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, தெரியாதனமாக தானே பட்டுச்சு, இதுக்கெல்லாம் போட்டு எதுக்கு சாரி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபர்களும் உண்டு. இன்னும் சில நபர்கள் வேண்டுமென்றே செஞ்சு நோவினைப்படுத்தக்கூடிய நபர்களும் உண்டு. இது சொல்லான்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் நோவினைப்படுத்தக்கூடிய நபர்களும் உண்டு. அப்படிப்பட்ட நபர்களுக்கான உண்டான ஒரு ஹதீஸு தான் இது. நபித்தோழர் அபு சயீதில் ஹுதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுது, சுனன் நசை, சஹீஹ் இப்னு ஹிப்பான், முஸ்னத் இமாம் அஹமது போன்ற நிறைய கிதாபுகளில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒன்றா நாங்கள் இருந்தோம். யார் சொல்கிறா? அபு சயீதில் ஹுதுரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அவ்வாறு ஒன்றா இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி வந்தார். வந்த நபர் திடீரென்று ரசூலுல்லா மேலே அப்படியே சாய்ந்து விழுற மாதிரி அவர் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லா அப்படி அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய கையில் ஒரு பேரிச்ச மரத்தினுடைய ஒரு குச்சி இருந்தது. தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த கீழே விழுற மாதிரி வரக்கூடிய அந்த நபரினுடைய முகத்தில் அந்த குச்சி பட்டு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அதனை தடை விட்டுட்டு அந்த இடத்துல தன்னுடைய தோழர்கள் எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்காண்டி உண்டான ஒரு அற்புதமான ஒரு படிப்பினை செய்கிறாங்க. அந்த தோழர்கிட்ட, எப்பா தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொன்ன ரசூலுல்லா, இதுக்காண்டி என்ன பழி வாங்கணும்னு நினச்சா நீ பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குச்சியை கையில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி முகத்தில் காயத்தை ஏற்படுத்திக்கன்ட்டு. உடனே அந்த தோழர், யார் ரசூலுல்லா, இது தெரியாமல் தானே நடந்துச்சு, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த இடத்துல அந்த தோழர் சொல்கிறார். இந்த ஹதீஸ் இதோட முடியுது. இதில் அற்புதமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், நம்மளால் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நபர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய மனதளவில் பாதிப்பு ஏற்பட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்லித்தான் நம்ம ஆகணும். அதை விட்டு தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த எந்த நபர்களும் அப்படிப்பட்ட ஒரு குற்றத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது. இந்த உலகத்திலே அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நன்னறிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுத்தர்றாங்க.